சீரற்ற காலநிலை காரணமாக தமது குடியிருப்புகள் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ள நிலையில் இன்று வரையில் மண்மேடுகளை அகற்றவோ தீர்வை வழங்கவோ அதிகாரிகள் முன்வரவில்லை என லிந்துலை திஸ்பனை தோட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். லிந்துலை திஸ்பனை தோட்டத்தில் 2002ஆம் ஆண்டு மாடி வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு இத்தோட்ட மக்களிடம் வழங்கப்பட்டது. இந்த வீடுகள் அனைத்தும் மண்வீடுகள் உள்ள பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 5ஆம் தேதி பெய்த கடும் மழையினால் இக்குடியிருப்பு பகுதிகளில் பாரிய மண்வீடுகள் வீடுகளின் மீது சரிந்து விழுந்துள்ளது. இதுல போன மாசம் 5ஆம் தேதி மண்சரி எல்லா அரசியல்வாதிகள், தோட்ட நிர்வாகம், டாக்டர்மாரு, நிறுவனங்கள் அப்படி எல்லாத்திலையும் பல பேர் பார்த்தாங்க. பார்த்து இன்னும் எந்த விதமான ஒரு முடிவு கிடக்க ஒரு சொட்டு மண்ணை கூட அல்லல. டாய்லெட் பிளாக் குசினில் சோறாக்க இல்லாது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு எவ்வளோ சட்டிப்பானை அந்த கேஸ் எல்லாம் நொறுங்கி கொஞ்சம் ஒரு நூலில் தப்பிச்சாங்க ஒரு குடும்பம். அப்படியே ஒரு 4-5 பிள்ளைகளை வச்சிருக்காங்க. 6ஆம் தேதி இடைஞ்சது இன்னும் இந்த மாதம் 1ஆம் தேதி வச்சு அரசியல்வாதி அவ்வளோ பேர் பார்த்தாங்க. எந்த முடிவும் சொல்லலை. தோட்ட நிர்வாகமும் எங்களுக்கு எந்த முடிவு கொடுக்கல. பாத்ரூம் பிளாக் ஆகியிருக்கு, கானில் தண்ணி போகல, வீடு குசினி எல்லாம் உடஞ்சி நாங்கள் என்ன செய்யறது? யாரை நம்பி நாங்கள் இருக்கிறது? சரிந்து விழுந்த மண்வீடுகளை அப்புறப்படுத்தி தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்த போதிலும் இதுவரை இதற்கான நடவடிக்கைகளை எவரும் முன்னெடுக்கவில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர். அது இத்தேதிக்கு அரசாங்கத்திலேயோ தோட்டத்து நிர்வாகமா எல்லாம் பார்த்து இத்தேதிக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது, நன்மை கிடையாது. ஆனால் 2வது அரசாங்கத்திலையும் ஒன்றும் உதவி இல்லை, நிர்வாகத்திலையும் எங்களுக்கு உதவி இல்லை. நாங்கள் பொதுமக்கள். மண்வீடுகள் குடியிருப்புகளின் பின்பகுதியில் சரிந்துள்ளதால் சமையலறைகள் சேதமாகியுள்ளன. இதனால் இவர்கள் உணவுகளை சமைக்க முடியாமல் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் கடுமையான மழை பெய்து வருவதால் மண்வீடு சரிந்து தமது குடியிருப்புகள் மீது விழக்கூடும் என்ற அச்சத்தில் இத்தோட்ட மக்கள் உள்ளனர்.